ஹாய் ஹலோ வியூவர்ஸ். தும்பலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காத சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கூகுள் இன்ஃபோ தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தும்பல் எதனால் வருது? நம்ம மூக்கில் ஏதாவது டஸ்ட் பார்ட்டிக்கல், அதாவது தூசி துகள் உள்ள நுழையும் பொழுது நம்ம மூளை நுரையீரலுக்கு ஒரு வகையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அப்போ நம்ம நுரையீரல் சுருங்கி விரியும். இதனால தான் நமக்கு தும்பல் வருது. நம்ம தூசி துகள், அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம மூக்கில் நுழையிறப்ப பாக்டீரியா அண்டு வைரஸும் உள்ள நுழையும். அப்போ மூக்கில் இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் மேலே பட்டு ஒரு மாதிரி எரிச்சலை உருவாக்குது. அப்போ நமக்கு தும்பல் வந்து அந்த பாக்டீரியாவும் வைரஸும் ரெண்டுமே வெளியே போயிடுது. இதனால் யாரும் தும்பலை அடக்கி வைக்காதீங்க. அப்படி அடக்கி வச்சிங்கன்னா பாக்டீரியா வைரஸ் வெளியே போகாமல் நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. தும்பல் ஏற்படுறப்ப அதிலிருந்து வெளிவர காற்று 160 km/h அதிவேகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தடவை தும்பல் வரும் பொழுது அதில் இருந்து 40,000 மைக்ரோ டிராப்ஸ் வெளிவரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் கையை வச்சோ இல்லை கர்ச்சிஃப் வச்சோ தும்பக்கூடாது. ஏன்னா கை வச்சு இல்லை கர்ச்சிஃப் வச்சு தும்பும்போது பாக்டீரியா வைரஸ் கைகள் மூலமாக மற்றவங்களுக்கு பரவ வாய்ப்பு இருக்குது. அப்போ எப்படி தான் நம்ம தும்புறதுன்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம எல்போ இருக்குல்ல, அந்த இடத்துல தும்பினா வைரஸ் பரவாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் தூங்கும்போது யாருக்குமே தும்பல் வராது அப்படின்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தும்பும்போது நம்மளோட ஹார்ட் ஒரு மில்லி செகண்ட் ஸ்டாப் ஆகிட்டு அப்புறம் துடிக்குமா. அது ஏன்னு தெரியுமா? நாம் தும்புற டைமில் ஹார்ட்டுக்கு போகிற இரத்த குழாய் சீராக போகாது. அதனால் ஹார்ட்டு துடிக்கிறது ஸ்டாப் ஆகிடும். அண்டு தும்பி முடித்ததும் ரத்தம் சீராக ஹார்ட்டுக்கு போனதும் துடிக்க ஆரம்பிச்சிடும். இது வெறும் ஒரு மில்லி செகண்ட் தான். செகண்ட் கூட இல்லைங்க, வெறும் மில்லி செகண்ட் தான். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். இது கூகுள் இன்ஃபோ தமிழ்.